ஒரு சின்ன பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் எக்ஸலென்ட்டா இருந்தான். ஆனா மேத்ஸ் மட்டும் அவனுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தது. அவ ஸ்கூல்ல ஒரு நாள் பேரண்ட்ஸ் ரிப்போர்ட் நோட்டீஸ் ஒன்னு கொடுத்தாங்க. ஆசையா தன்னோட பையனை பாராட்டி இருக்காங்கன்னு நினைச்ச அம்மாக்கு ஓபன் பண்ணி படிச்சதும் பயங்கர அதிர்ச்சி. அந்த நோட்டீஸ் லெட்டர்ல உங்க பையன் மக்கு பையனா இருக்கான், எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மேத்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அது மட்டும் இல்லாம சம்பந்தம் இல்லாத கேள்வியா கேட்டு டீச்சர்ஸ்ன டிஸ்டர்ப் பண்றான், இவனால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டு போறாங்க, அதனால தயவு செஞ்சு வேற ஸ்கூலுக்கு அவனை மாத்திடுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க பையனுக்கு எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் மேத்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது, அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புரிஞ்சு கிராஸ்ப் பண்ணிக்கிற சக்தி கிடையாதுன்னு எழுதி இருந்தது. அந்த சின்ன பையன் என்னமா சொன்னாங்கன்னு கேட்க அம்மா கண்ணுல நீரோட, இல்ல கண்ணா, உன் திறமைக்கு இங்க திறமையான டீச்சர் சொல்லி தர இல்லையாம்னு எழுதி இருக்கிறதா சொன்னாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போய் நான் இப்போ டிசி வாங்கினா என் குழந்தையோட ஒரு வருஷம் வீணா போயிடும், அதனால இப்போதைக்கு நான் வீட்ல இருந்தே பாடம் சொல்லி தர ஏற்பாடு பண்றேன், எக்ஸாம்க்கு மட்டும் அவன் வந்து எழுத பர்மிஷன் தாங்கன்னு கேட்டு வந்தாங்க. சின்ன வயசுலயே தன்னோட கணவனை இழந்தாங்க. அப்போ தன்னோட குழந்தைக்காக வாழணும்னு முடிவு செஞ்சு தன்னால தனி ஆளா பிள்ளைய பாத்துக்க முடியும்னு வெச்ச அதே உறுதிய இப்போ தன் குழந்தை மக்க இல்லன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. வேலைக்கும் போயிட்டு ஈவினிங் வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்சர்வ் பண்ணாங்க, பையன் நல்லாதான் கவனிக்கிறான், ஆனாலும் அது மனசுல பதியல. சயின்ஸ் அவன் படிக்கிறப்போ பார்த்தாங்க, அது பிராக்டிகலா பார்த்து புரிஞ்சுக்கிறான்னு கவனிச்சு மறுநாள் மேத்ஸ் பிராக்டிகல் கிளாஸ் எடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பையனுக்கு மேத்ஸ் புரிய ஆரம்பிச்சது. அம்மா சொல்லி தரதுனால இன்ட்ரெஸ்டும் அதிகமாச்சு. பகல்ல வேலைக்கு போயிட்டு வீட்ல ராத்திரி பாடம் சொல்லி கொடுத்து நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மா. எக்ஸாம் டேயும் வந்துச்சு. பையன் பரீட்சை எழுதி 90% மார்க் வாங்கி சாதனை செஞ்சான். மொத்த ஸ்டாஃப் ரூம்கே ஷாக். பிரின்சிபலையே யாரு அந்த திறமையான டீச்சர்னு பையன் கிட்ட கேட்க அவன் தன்னோட அம்மாவை கை காமிச்சான். மத்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இவங்க கிட்ட தன் குழந்தைகளுக்கும் டியூஷன் எடுக்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க மார்னிங் வேலைக்கு போகணும்னு சொல்ல அந்த பேரண்ட்ஸ் பரவாயில்ல நைட் டியூஷன் எடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட முழு நேர வேலையா டியூட்டோரியல் இன்ஸ்டிடியூட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருபுறமும் வெற்றி சிச்சுவேஷன் மாதிரி அம்மா பையன் 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. நீதி இதாங்க, குழந்தையோட திறமைய உலகமே நிராகரிச்சாலும் பேரண்ட்ஸ் கொடுக்கும் நம்பிக்கைதான் ஒரு குழந்தையோட தலையெழுத்தையே மாத்தும் சக்தி. அன்பும் ஊக்கமும் இருந்தா எந்த குழந்தையும் மக்கு இல்லைங்க.